நேரடியாக படுகொலை செய்யாமல் இது போன்ற சுகாதார பிரச்சனை ஏற்படுத்தி படுகொலை செய்வதற்கான வேலையை இந்த மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கு. என்னுடைய நெருப்பரிச்சல் என்ற பகுதி மாவட்ட பதிவாளர் அலுவலகம் அங்கதான் இருக்கு. அது பக்கத்திலேயே பாரக்குழி காலாவதி ஆயிருக்கு, தனிநபருக்கு சொந்தமானது. அதுல இப்ப குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல டென்ஸ் பாப்புலேஷன், அங்க அதிக நெருக்கமா மக்கள் தொகை இருக்கு. அங்க கொண்டு போய் குப்பை கொட்டி அங்க கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுகாதார பாதிப்பு விட்டு போச்சுன்னு என்ன பண்றது? ஏற்கனவே அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தான் மும்மூர்த்தி நகர்ன்ற பகுதி, அங்க கொட்டி அங்க பக்கத்துல இருக்கிற போர்ல பூரா நிறைய வீடுகள்ல போர்ல பூரா தனி சிவப்பு கலர் கருப்பு கலர்ல வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில்? அதுக்குன்னு என்ன பதில் இல்லை. இப்ப இங்க கொண்டு போய் கொட்டி அந்த தண்ணியை பூரா கெடுக்கிறது, மக்கள் சுகாதார பிரச்சனை ஏற்படுத்தி மக்களை நேரடியாக படுகொலை செய்யாமல் இது போன்ற சுகாதார பிரச்சனை ஏற்படுத்தி படுகொலை செய்வதற்கான வேலையை இந்த மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்கு. ஏற்கனவே திருப்பூரினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பொங்குபாளையம் என்ற கிராமத்திற்கு உட்பட்ட காலம்பாளையம் அப்படின்ற பகுதியில் காலாவதியான பாறை குழிகள்ல குப்பையை கொட்டி நம்ம பல முறை சொன்ன 6-7 மாசமா குப்பையை கொட்டி அந்த பகுதியவே கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற பாறை குழிகள்ல தேங்கி இருக்கக்கூடிய மழை நீர்ல கெட்டு கருப்பு கலர்ல இருக்கு. இவங்களுக்கு இதுதான் வேலையா? தண்ணியை கெடுக்கிறது, காத்த கெடுக்கிறது தான் வேலையா? தமிழ்நாட்டினுடைய மொத்த மக்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். எல்லோரும் சுகாதாரமா இருக்கணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கணும். அப்போ ஒரு பகுதி மக்கள் நல்லா இருக்கணும், இன்னொரு பகுதி மக்கள் அழிக்கலாமா? நாங்க எல்லா பகுதி மக்களையும் தான் சொல்றோம். திருப்பூர்ல இருக்கக்கூடிய 16 லட்சம் மக்கள் நிலைமைக்கு இந்த மாதிரி நிலைமைக்கு யார் காரணம்? மாநகராட்சி நிர்வாகம். உள்ளாட்சிகள் குப்பை மேலாண்மை ஒழுக்கமா செய்யறதுக்கு என்ன கேடு, என்ன பிரச்சனை? தங்களுடைய நிர்வாக திறனற்ற செயல், தங்களுடைய மொழி தேசத்தை, தங்களுடைய முறைகேட்டை கொண்டு போய் மக்கள் தலையில் திணிப்பதற்கு அந்தந்த பகுதிகள் பாறைக்குழிகள் பக்கத்தில் இருக்கிற மக்கள் தான் அழிச்சு வாங்களா? SWMS என்ற ஒரு தனியார் நிறுவனம் திருப்பூர் மாநகராட்சியில் ஒப்பந்தம் எடுத்திருக்கு குப்பை கழிவு மேலாண்மை செய்வதற்காக. ஆனா குப்பை கழிவு மேலாண்மை செய்யறாங்களா? குப்பை எடுத்துக்கொண்டு போய் பாறைக்குழியில் கொட்டுற கிணத்துக்கு அந்த கம்பெனிக்கு ஒப்பந்தம், அது கிணத்துக்கு கிலோ கணக்கில் ரேட்டு. இதை கேட்டுச்சுன்னா உடனே மேயருக்கு ரோசம் வந்துடும், மேயருக்கு உடனே கோபம் வந்துடும். கேள்வி கேட்கறவங்க எல்லாத்தையும் மிரட்டுறாங்க. மேயர் தினேஷ்குமார் அவர்கள் நீங்க பொய்ய பேசிய மக்களை முட்டாளாக்கி ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு சமூக தளங்கள் இருக்குது, இன்னைக்கு பத்திரிகையில நிறைய செய்திகள் இருக்கு. நீங்க சொன்னது தொடர்ந்து பதிவாயிட்டே தான் இருக்கு. இங்க கொட்டி முடிச்சாச்சு, இங்க இந்த பகுதியை அழிச்சாச்சு, அடுத்தது இங்கிருந்து நெருப்பரிச்சலை கொண்டு போயாச்சு. இப்ப அங்க அந்த பகுதி மக்கள் கதறணும், அழுகணும். அந்த பகுதி மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நோய்வாய்ப்படணும். அதுதான் உங்க எண்ணம். ஏன் ஒரு முறை கூட அதிகப்படியாக குப்பை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை அழைத்து பேசல? எதற்கு குப்பை வரி வாங்குறீங்க? எதற்கு சொத்து வரி வாங்குறீங்க? எதற்கு வீட்டு வரி வாங்குறீங்க? மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றுவதற்கா? அடிப்படையான விஷயங்களை கூட செய்து கொடுக்காமல் எதற்கு வரி வாங்குறீங்க? எதற்கு இவ்வளவு பெரிய மாநகராட்சின்னு பேரு? திருப்பூர் டாலர் சிட்டின்னு எதுக்கு பேரு? குப்பை சிட்டின்னு போய் வைங்க. குப்பை சிட்டிக்கு எதுக்கு வரி? நீங்க உள்ளாட்சி நிர்வாகமா நடத்திட்டு இருக்கிறீங்க. கேவலமான ஒரு நிர்வாகத்தை கொடுத்து மக்களுக்கு வாங்கக்கூடிய வரிக்கு முறையான சேவைகளை கொடுக்காம மக்களை முட்டாளாக்கி ஏமாத்தி மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிப்பதற்கு ஒரு மாநகராட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டு மக்களுக்கான சேவை வழங்காமல் ஏமாத்துவதற்கு எதற்கு மாநகராட்சியின் பேரு? எதற்கு மாநகராட்சின்ற பேர்ல உள்ளாட்சி நிர்வாகம் நடக்குது? கழிவுகளில் இருந்து வரக்கூடிய வாயு உடலுக்குள்ள போய் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி அதுல தீய வைக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய வாயு உடல்ல கடுமையான தீங்கு ஏற்படுத்தும். குப்பை கழிவுல இருந்து தண்ணி வெளியேறி அதுல இருந்து, அதாவது கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் அதெல்லாம் போய் வெளியேறி அதாவது நீர்கால்களுக்குள்ள போகும்போது நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு அதை குடிச்சாலோ அதை பயன்படுத்தினாலோ கடுமையான பிரச்சனை ஏற்படும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நீண்ட காலத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். மண்ணு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? விவசாயிகள் பாதிச்சா மாடு, இங்க இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் வாழ முடியுமா? விவசாயம் செய்ய முடியுமா? எல்லாமே கேள்விக்குறிதான். அதாவது தன்னுடைய பகுதிகளில் முறையாக கையாள வேண்டிய இந்த பிரச்சனையை கிடைக்கூடிய காலாவதியான கல்குவாரிகளில் கொட்டி அந்த பகுதியையும் சேர்த்து அழிக்கிறோம்னு நினைப்பது தவறு. இந்த கழிவு பிரச்சனையை முறையாக கையாள்வதே தலையாய தீர்வாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு முறையும் இந்த கழிவு குப்பை பிரச்சனையை கொண்டு சென்று அருகில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளிலேயோ கிடைக்கூடிய காலாவதியான பாறைக்குழிகளோ கொட்டுவது நிரந்தர தீர்வு இல்ல. நெருப்பரிச்சல்ல குப்பையை கொட்டி அந்த பகுதியை அழிக்க நினைப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து காலாவதியான பாறைக்குழிகள் இந்த மாதிரி குப்பையை கொட்டி அந்த பகுதி மக்களை சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி அழிக்க நினைப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. சுற்றுச்சூழல் மிக மிக முக்கியம். இன்னைக்கு கால சூழ்நிலை மாற்றம் கடுமையான அளவுல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு குப்பை மேலாண்மை மிக மிக அவசியம். குப்பை மேலாண்மையை உடனடியாக அமல்படுத்தி செயல்படுத்துவதுதான் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு முறையான இறுதியான தீர்வா இருக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறோம். நான் சதீஷ்குமார், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். அனைவருக்கும் நன்றி.